கன்னியாகுமரியில் திருப்பதி கோயில் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். இது தெரியாதவர்களுக்காகவும், அந்த திருப்பதி கோயிலில் மாசத்துல 2வது சனிக்கிழமை திருப்பதியில் கிடைக்கிற அதே லட்டு பிரசாதமா 50 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்காகவும் இந்த பதிவு. இந்த சுற்றுலா சீசன்ல கன்னியாகுமரி வர மக்கள் கண்டிப்பா இந்த திருப்பதி கோயிலை பார்த்துருப்பாங்க. இது எங்க இருக்குன்னா, விவேகானந்தபுரத்துல இருந்து சின்னமுட்டம் ஹார்பர் போற ரூட்ல ரைட் சைடு பார்த்துட்டு வந்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வழி தான். இப்படி போனீங்கன்னா கடைசியில திருப்பதி கோயில் தான். கார், பஸ், பைக்கு எதுல வந்தாலும் உங்களுக்கு விசாலமான கார் பார்க்கிங் இருக்கு. பயப்படவே வேண்டாம். எவ்வளவு பெரிய பஸ்ல வந்தாலும் உள்ள இடம் இருக்கு. கன்னியாகுமரியில சாதாரணமா அரையாண்டு பரிச்சை லீவு, அது ஒரு சீசன். அது இல்லாம கூடவே சபரிமலை சீசன். இந்த ரெண்டும் சேர்ந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க போன நாள் விசேஷம் என்னன்னா வைகுண்ட ஏகாதசமி. இன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்கிறதுனால லோக்கல் மக்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருந்துச்சு. திருமண பக்கம் எல்லாம் சுத்தமும் சுகாதாரமும் மிகவும் அருமையா இருந்துச்சு. கழிப்பிடமும் கழிப்பிட வசதிகளும் ரொம்ப சுகாதாரமா இருந்துச்சு. எல்லாமே இலவசம் தான். பூஜை பொருட்கள் எல்லாம் திருப்பதி தேவஸ்தானம் மூலமாகவே இங்க விற்கப்படுது. பூஜை தட்டு மட்டும் விலை கேட்டேன், 100 ரூபா சொன்னாங்க. விலையை கேட்டுட்டு அப்படியே சுத்தி பார்த்து லைட் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு படிக்கட்டு மெதுவாக ஏற ஆரம்பிச்சேன். படிக்கட்டு ஏற ஏற அவ்வளோ அழகா இருந்துச்சு. மேலே போயாச்சுன்னா லைட்டிங் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. எவ்வளவுதான் கூட்டம் இருந்தாலும் அங்க விசாலமான இடம் இருக்கிறதுனால பெரிய அளவு தெரியல கூட்டம். லைனும் அந்த அளவு இல்லை. போனா 10 நிமிஷத்துல சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆனால் சாதாரண நாட்களில் இதை விட ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நம்புறேன். வைகுண்ட ஏகாதசினால வழக்கத்துக்கு மாறா டெக்கரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. கொடிமரத்தை சுற்றி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா லைட் வெளிச்சத்தில் சாமி ஜொலி ஜொலிக்கிறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சொர்க்கவாசல் வழியாக போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இங்கேயும் மூலவர் திருப்பதி கோயிலில் இருக்கிற அதே மூலவர் தான். அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போல் தான் இங்கேயும் சாமி இருந்துச்சு. தரிசனமும் ரொம்ப அருமையாக கிடச்சிச்சு. கன்னியாகுமரி வரவங்க கண்டிப்பாக திருப்பதி கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க.